السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق. قال النبي صلى الله عليه وسلم: ويل للعقاب. صدق الله العظيم وصدق نبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்கிறான், நீங்கள் தொழுகைக்கு தயாரானால் முகங்களை கழுகிக் கொள்ளுங்கள், 2 கைகளை கழுகிக் கொள்ளுங்கள், தலையை மசஸ் செய்து கொள்ளுங்கள், கால்களை கெண்டைக்கால் வரைக்கும் கழுகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். தொழுகைக்கு முன்னால் அங்க சுத்தி என்று சொல்லப்படக்கூடிய உதுவை செய்து கொள்ளும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கட்டளையிடுகிறான். எவ்வாறு உது செய்ய வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒரு முறை கழுகினார்கள். இன்னொரு முறை ஒவ்வொரு உறுப்பையும் 2 தடவைகள் கழுகினார்கள். முகம் 2 முறை, கைகள் 2 முறை, தலையை 1 முறை மசேஜ் செய்தல், கால்களை 2 முறை கழுகினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உறுப்புகளையும் 3 முறை கழுகினார்கள். இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு சந்தர்ப்பங்களிலே செய்தது. கண்ணியமிக்க இமாம்கள் இந்த ஹதீஸை ஆய்வு செய்து 1 முறை கழுகுவது கட்டாயம், 3 முறை கழுகுவது சுன்னத், 3 முறைக்கு மேலே செல்வது இஸ்ராஃப் என்கிற வீண் விரயம் என்கிற மார்க்க சட்டத்தை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்திலே கலந்து கொண்டு திரும்புகிற போது மாலை நேர தொழுகை நெருங்கிவிட்டது. நபி கொஞ்சம் தாமதமாக வந்தார்கள். முன்னே கூட்டம் வேகமாக சென்று தொழுமிடத்திலே உது செய்து கொண்டிருக்கிறது. நேரத்தின் அவசரத்தின் காரணமாக அவர்கள் கால்களை கழுகாமல் கால்களை மசேஜ் செய்து கொண்டு தடவி கொண்டிருக்கிறார்கள். தூரமாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்துவிட்டு வனாதா பி ஆலா சௌத்திஹி, உயர்ந்த சப்தத்தில் அழைத்து, வயலுல் ஆகாப், குதிகால்களை சரியாக கழுகாதவர்களுக்கு நரகம் காத்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மார்க்க சட்டத்தை உரத்த குரலில் சொல்லலாம் என்கிற தலைப்பிலே கொண்டு வருகிறார்கள். உது என்பது ஒரு கடமை என்று ஆனதற்கு பிறகு அது ஏனோதானா என்று இருக்கக்கூடாது, முழுமையாக இருக்க வேண்டும். சொல்லப்போனால் மறுமை நாளிலே என் உம்மத்தினர்களை உதுவினுடைய அடையாளங்களை கொண்டு, அது ஏற்கனவே பிரகாசிக்கும் இல்லையா, அந்த பிரகாசத்தை கொண்டு நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று சொல்லிவிட்டு, யாருக்கெல்லாம் தங்கள் பிரகாசம் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் இன்னும் அதிகமாக நீளமாக உது செய்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே உது என்கிற விஷயத்திலே நாம் அசட்டையாக இருக்கக்கூடாது, ஏனோதானா என்று இருக்கக்கூடாது, பெயருக்கு செய்கிறேன் என்று இருக்கக்கூடாது, எதிலும் முழுமை. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த நடைமுறைகள் அனைத்துமே ஒரு முழுமையான பாதையை நோக்கிட்டு செல்லும். எல்லாமே முழுமை. குறைவாக இருந்தாலும் அதிலே முழுமை. ஒரு முறை கழுகினாலும் அதிலே முழுமை. ஒரு முறை கழுகுவது தான் ஃபர்து. ஆனால் அது முழுமையாக செய்ய வேண்டும். ஒரு ரோமத்தின் அளவு கூட, ஒரு முடியின் அளவு கூட தண்ணீர் நனையாமல் இருந்தால் அந்த உது செல்லுமா என்பது கேள்விக்குறி. நிச்சயமாக செல்லாது. உது செல்லாவிட்டால் அதை கொண்டு செய்யப்படுகிற எந்த அறங்களும் எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நம்முடைய முயற்சி மொத்தமாக வீணாய் போய்விடும். எனவே கொஞ்சம் நிதானமாக இருந்து அந்த உதுவை பூரணமாக செய்தால்தான் என்ன, அவசரமாக செய்வது. இன்னும் சொல்ல போனால் இந்த உது, இந்த தொழுகை, இந்த இபாதத்துகளெல்லாம் நம்முடைய வேகத்தை தணித்து நம்மை ஆஸ்வாசப்படுத்தத்தான். நாம் 10ஓடு 11ஆக இந்த காரியங்களை செய்துவிட்டு போக தலைப்படுகிறோமே ஒழிய எதற்காக இந்த கடமைகள் நமக்கு விதியாக்கப்பட்டது என்பதை யோசிக்கிற மனநிலையில் இல்லை. எனவே தான் தொடர்ந்து 10ஓடு 11ஆக வேகமாக செய்துவிட்டு நம்முடைய கடமைகளை கழித்துவிட்டு செல்கிறோம். அப்படியல்ல, ஒவ்வொன்றும் நிறுத்தி நிதானமாக இறைக்கடமைகளை ஆற்றுகிற போது நமக்கு கிடைக்கிற ஆனந்தமே மிக தனியானது, அலாதியானது. எனவே உது என்பதிலே கவனம் வேண்டும்.
ஒவ்வொரு உறுப்புகளை கழுகும் போதும் பிரத்யேகமாக பிரார்த்தனைகள் இருக்கிறது. வலது கையை கழுகிற போது இறைவா இந்த வலது கையில் எனக்கு செயலேட்டை கொடு என்று கேட்கலாம். இடது கையை கழுகிற போது இந்த செயலேட்டை இடது கையில் தந்து விடாதே ரஹ்மானை என்று கேட்கலாம். இப்படி அதற்கு பிறகு உது செய்து முடித்ததற்கு பிறகு ஒரு பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தஹிரின் வஜஅல்னி மின் இபாதிகஸ் ஸாலிஹீன். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன், பாவ மன்னிப்பு பெற்றவர்களில் என்னை ஆக்கு. வஜஅல்னி மின் முத்தஹிரின், பரிசுத்தமானவர்களில் என்னை ஆக்கு. வஜஅல்னி மின் இபாதிகஸ் ஸாலிஹீன், உனது நல்லடியார்களில் கூட்டத்தில் என்னை ஆக்கு. எவ்வளோ அற்புதமான துவா. எனவே ஒது செய்யும் போது இனிமேல் கவனமாக, கருத்தாக, நிதானமாக ஒவ்வொரு உறுப்புகளும் நன்றாக தேய்த்து கழுகி, பொறுமையாக கழுகி, கால்களை சரியாக கழுகி முடிந்த பிறகு இந்த பிரார்த்தனையும் ஓத முன்வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முறையாக ஒது செய்து அந்த ஒதுவை கொண்டு முறையாக பல்வேறு அமல்கள் செய்வதற்கான வழிவகைகளை நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.